இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே க்ளோஸில் இருக்குது அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலமாக அவங்களோட எஜுகேஷனை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆன்லைனில் டீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த செக்மெண்ட்டை இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான அண்ட் ஈஸியாக யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆப்பை இது வரையும் நாங்கள் பார்க்கல. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆப் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து நினச்சி பாருங்கள். அதாவது நீங்கள் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஐடி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அவங்களோட குரூப்பில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி கான்டாக்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஐடியை ஜஸ்ட் ஷேர் பண்ணால் போதும். அந்த ஐடியை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெஸ்ட் எழுதிட்டு அவங்க போயிடலாம். ஸோ இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நாங்கள் வந்து இது டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக பண்ண கிடையாது. ஏன் ஆண்ட்ராய்டு ஆப்பை நாங்கள் பண்ணல, இல்லை ஏன் iOS ஆப்பை பண்ணல அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்பை நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு தனியாக பண்ணணும், iOSக்கு தனியாக பண்ணணும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை உங்களோட லேப்டாப் இல்லை உங்களோட டேப்பில் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனை பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு வெப்சைட் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக உங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வெப் அப்ளிகேஷனை பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த வெப் அப்ளிகேஷன், அதாவது இந்த வெப் ஆப் நாங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அது என்ன ஆப் அப்படி சொல்லி உங்களுக்கு பார்க்க ஆர்வமாக இருக்கா? பார்த்துருவோமா? ஜஸ்ட் ஒரு குயிக் டெமோ ஒன்று போயிட்டு வந்துடலாம். பார்த்துருங்க. ஜஸ்ட் கொஸ்டின் கிரியேட் பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் ஐடி வருது, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறோம். அவங்க வந்து அந்த டெஸ்ட் ஐடி வச்சு அவங்க வந்து கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் தென் நமக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இன்னும் கம்மிங் அப்டேட்ஸில் நாங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். அதில் ஒரு டாப் 3 மட்டும் நாங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கோம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரப்போகிற அப்டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கொஸ்டின் டைப் பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்போ நம்மளோட ஆப் மூலமாகவே போய் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போய் கொஸ்டின்ஸ்லாம் டைப் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கீங்க, இல்லை எனக்கு பிடிஎஃபாக ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் ஆன்லைனில் எடுத்திருக்கேன், நான் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து செட் பண்ண போகிறோம். அது வந்து டேரெக்டாக எங்களோட ஆப்புக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் தென் ஆன்சர்ஸாகவும் தானாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் ஆன்சர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணால் போதும், கரெக்டாக. பிடிஎஃப் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா போதும், இவ்வளோ டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆமாம். செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன செக்மெண்ட்லையும் எங்களோட ஆப் வந்து மானிட்டர் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 4 சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்மெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தியரி பேஸ்டு கொஸ்டின், இன்னொன்று வந்து நியூமெரிக்கல் கொஸ்டின். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த சப்ஜெக்ட்டில் லேக் ஆகுறாங்க, லெட்ஸே இப்போ வந்து ஃபிசிக்ஸ் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ மேக்ஸ் எழுதும் போது சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க, இப்படி ஒன்று. இல்லை அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்டிகுலராக மானிட்டர் பண்ண போகிறோம். இப்படி மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸும் பார்க்கலாம். இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு எந்த செக்மெண்ட்டில் வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி குறிப்பிட்ட அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அவங்களோட அந்த லேக் ஆகிற செக்மெண்ட்டை வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அவங்களோட எக்ஸாம்ஸ் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகும். ஓகே, தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, அதாவது ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம யோசிச்சு பண்ணுவோம். இப்போ வந்து டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களால இப்போ இருக்க ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியும்.
ஆனால் நம்ம அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வர முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபோன்ஸுக்கு வந்து கால் வராது, எதுவுமே நடக்காது. டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு மட்டும்தான் வெளியிலும் போக முடியும். ஒருவேளை நீங்கள் அவர் வந்து கேன்சல் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை வந்து நாங்கள் அடுத்ததும் கொண்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற ஃபோன் வச்சு பார்த்து எழுதுனாங்க அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை தான். ஸோ அதுக்கு வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷனே அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது எங்களால் முடிஞ்ச செக்யூரிட்டி மெஷர் வந்து நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோம். கரெக்டான முறையில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து கரெக்டாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு அப்டேட் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிட் ஆஃப் ஜூலையில் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ப்ரைசிங் செக்ஷன். இந்த ப்ரைசிங் செக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட யூஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரைஸிங் வேணுமோ, அதாவது எந்த பேக் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்டு அந்த ப்ரைஸிங் செக்ஷனை முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானில் இருக்கோம். அது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிளானில் இருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் நினச்சா அப்படி தான் முடியும். ஆமாம், உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ எங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் டொனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். வெப்சைட் நாங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப்போட லிங்க் A2Z Edu App.com. இந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களை வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த செக்மெண்ட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு மெயில் பண்ணலாம். ஓகே, இதுதான் எங்களோட ஆப். எங்களோட முயற்சி ஒரு நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுங்கள், உங்களோட எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான. ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுவோம். Until then, this is A2Z Techvalley signing off from you. நன்றி, வணக்கம்.